வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீன ராசி. மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீன ராசி அன்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க. என்ன, இவங்க கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்குவாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோச்சிக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறது, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அது தனக்கு வந்துட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ராசியும் கூட. இந்த மீன ராசி அன்பர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொள்றதுல ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். இதனால ஜாதகம் பார்ப்பவங்க, ஜோதிடம் பார்ப்பவங்க, இது போன்றவங்க கிட்ட தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பொழுதுனிக்கு போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மீன ராசி அப்படிங்கிறது குருவோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. கால புருஷர்களின் அங்க அமைப்புல 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபய ராசி இந்த மீன ராசி. இந்த மீன ராசியில பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள்லாம் இந்த மீன ராசியில அடங்கும். சம ராசியான இது பகல்ல வலுவுள்ள ஒரு ராசி. எந்த கிரகத்தாலும் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படாது. அதிர்ஷ்ட காற்று எப்பவுமே இவங்க பக்கம் கொஞ்சம் வீசிக்கிட்டே தான் இருக்கும். எப்பவுமே பணம் இல்லை, நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு இவங்களுக்கு எப்பவுமே வராது. சரி, இந்த மீன ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கற்பனை செஞ்சுட்டு அந்த கற்பனையில் வலம் வரக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களில் தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் இதெல்லாம் எப்படி அமைந்திருக்க போகுது, வருகின்ற நாட்கள் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் இந்த மீனராசி அன்பர்களோட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் என்று பதிவிடுங்க. இந்த மீன ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பொறுமை அப்படிங்கிறது வராது அப்படின்னே சொல்லலாம். பொறுமையை இந்த டைம் இழந்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப பொறுமையாக இருங்க. இந்த நிமிடத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையவே அது புரட்டி போட்டுரும். கவனமாக இருக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலுமே ரொம்ப அமைதியாக இருக்கணும். நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. உங்களால் கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியலைன்னா உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட அந்த முடிவை கொடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன நஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. கணவனும் மனைவியோட பேச்சை கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். மனைவி கணவன் பேச்சையும் கணவன் மனைவி பேச்சையும் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே வர இருக்கிறார். அதனால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. நீண்ட தூரம் பயணங்கள் எங்கேயாவது செல்கிற மாதிரி வருகின்ற நாட்களில் அமையும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். சுப செலவுகளும் கொஞ்சம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் அதற்காக கூடுதலாக கொஞ்சம் உழைப்பை போடணும். உழைப்பை போட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். வாழ்க்கையில் இந்த டைமு நிறைய பாடம் கற்றுக்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். பாடம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த டைமு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த டைமு தலையிட வேண்டாம். தலகணமும் இந்த டைமு வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதம், அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடுறது, நானாச்சின்னு பொறுப்பேற்றுக்கிறது, இந்த முன்ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பார்க்கலாம். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக விளங்கக்கூடியவங்க தான் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஜென்ம ராசிக்குள்ள சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் என கிரக நிலைகள் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள், செயலில் ஒரு விதமான பதட்டம், குழப்பம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராமல் திடீர்னு செலவுகள் வரும். சின்ன சின்ன நெருக்கடிகளும் இந்த டைமு வரும். கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட வேண்டிய சூழ்நிலை இந்த டைம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வரும். ஏன்னா எப்பவுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், உழைப்பு அதிகம் போடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த டைமும் கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். குடும்பத்தில் ஒரு சுமூகமான நிலை இந்த டைமு காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உழைப்பு அதிகமாக இருக்கணும். பணிபுரிகிற இடத்துல கூட சின்ன சின்ன நெருக்கடிகளை இந்த டைமு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். வியாபாரத்தில், தொழிலில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் அவசர முடிவு உங்களுக்கு ஆபத்தை தந்துடும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சுக்கிரன், குரு பரிவர்த்தனை நடைபெறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளிநாடு விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைமு கிடைக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும். இருந்தாலும் கூடுதலாக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள் இந்த டைம் அவசரப்பட வேண்டாம். வார்த்தையில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க. ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். கவனமாக இருங்க. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுலேயுமே ஒரு தனித்துவத்துடன் வாழ்ந்து வருபவங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் பல வழியில் உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார். இருந்தாலும் போராடி வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க. குடும்பத்துலேயும் வியாபாரத்துலேயும் ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்திற்காக கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த டைமு கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். அந்த அங்கீகாரம் பெறத்துக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வரவுக்கேற்ற செலவுகளும் இந்த டைமு கூடவே வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேறு சிந்தனை எதுவும் வேண்டாம். கரெக்டாக உங்களுடைய பாடங்களை அன்னன்னைக்கு கொடுக்குற பாடங்களை அன்னன்னைக்கே படிச்சிங்க. உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மூத்தவர்களுடைய சொல்லை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. வருகின்ற நாட்களில் நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடியவங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் புதன் பகவானோட சஞ்சாரமும் ராசிநாதன் குரு பகவானுடைய சஞ்சாரமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், புதிதாக ஒப்பந்தம் போடுறதாகட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருங்க. புதிதாக ஒப்பந்தம் போடுற மாதிரி இருந்ததுன்னா கூட நல்லா படித்து பார்த்துட்டு தெளிவாக உணர்ந்த பிறகு நீங்கள் கையெழுத்து போடுங்க. அரசு பணியில் இருக்கிறவங்க மேல் அதிகாரியோட பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்.
தவறான நண்பர்கள்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். தவறான நண்பர்கள் யார் அப்படின்னு கொஞ்சம் அறிந்து செயல்படுங்க. தவறான பாதையில் உங்களை அழைத்துக்கிட்டு போக முயற்சி செய்வாங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. 9 மற்றும் 10ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால கோவில் வழிபாட்டெல்லாம் பங்கேற்பீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய கள்ளழகரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.